இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வெந்தய தோசை. அதுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோங்க. இந்த தோசை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சிட்டே இருப்பீங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சாலும் சரிங்க, இந்த தோசை இல்லைன்னா டின்னருக்கும் செய்யலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சுலபம், ஆனால் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த வெந்தய தோசை ப்ளஸ் இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தயம் வந்து நைட்டு வந்து ஊற வச்சுட்டேங்க. 1/4 கப் வந்து நான் வெந்தயம் எடுத்துருக்கேன். ஒரு சின்ன பவுலில் சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு வந்து நல்லா தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மறுநாள் காலையில் வெந்தயத்தில் இருக்க தண்ணி வந்து நம்ம குடிச்சிடலாங்க. உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தான் வெந்தய தண்ணி. மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக முளை கட்டி வருங்க. இந்த வெந்தயம் தான் வந்து நாம் இப்போ யூஸ் பண்ண போகிறோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு புழுங்கலரிசி, 1 கப் வந்து பச்சரிசி, 1/2 கப் வந்து நான் கருப்புளுந்து எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட வெள்ளை இருந்தால் வெள்ளை எடுத்துக்கோங்க. இதோடு நாம் முளைக்கட்டின வெந்தயத்தையும் சேர்த்துட்டு அரிசி பருப்பு எல்லாமே முழுகிற அளவுக்கு வந்து நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3 இல்லைன்னா 4 மணி நேரம் வந்து நல்லா ஊற விடணுங்க. அரிசியை ஒரு 7-8 வாட்டி நல்லா வந்து நான் வாஷ் பண்ணி ஸ்ட்ரைனரில் சேர்த்துருக்கேங்க. இதை வந்து நான் இப்போ கிரைண்டரில் சேர்த்து தான் அரைக்கிறேன். நீங்கள் மிக்சியில் வேணும்னா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக வந்து அரைக்கணுங்க. எப்போவுமே இட்லி தோசை செய்யணுன்னா 1 டீஸ்பூன் சேர்ப்புங்க. 2 கப் அரிசிக்கே வந்து நாம் 1/4 கப் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கோம். வெந்தயத்தில் வந்து கொழுப்பு தன்மை அதிகங்க. நல்ல மாவு தொட்டு பார்த்தாவே உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். மாவு வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 8 மணி நேரம் வந்து புளிக்க விடணும். மறுநாள் காலையில் நான் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். மாவு வந்து நல்லா புளிச்சிருக்கு. இதுக்கு ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணிடலாங்க. முதல்ல இந்த சட்னி நல்லா காரசாரமாக இருக்குங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு டைம் இந்த சட்னி வந்து இந்த தோசைக்கு செஞ்சு பாருங்கள். மிக்ஸி ஜாரில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 8 வரமிளகா சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 7-8 பல் தேங்காய், 7-8 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 மீடியம் சைஸ் வெங்காயம். இதோட சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி வந்து ஊற்ற வேண்டாங்க. நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அரைச்சாச்சுங்க. இப்போ இந்த சட்னியை தாளிச்சிடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி சட்னி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கோங்க. அலசி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ வந்து தோசையை ஊற்றிடலாம். மாவு வந்து நான் இன்னொரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டேங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை பதத்துக்கு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தோசைக்கல்லில் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா வந்து தொடச்சிட்டு சூடான தோசைக்கல்லில் 1 கரண்டி மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன சின்ன தோசையாக தான் ஊற்றிருக்கேன். இந்த தோசை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம யூஸ்வலாக செய்கிற அரிசி மாவு தோசை செய்வோம்லங்க, அந்த மாதிரி இருக்காது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டைலில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த சட்னி இந்த தோசை ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குங்க. ஒரு டைம் இந்த ஸ்டைலில் வந்து இது ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.